எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்லாட்டை சட்னி தான். அதுக்கு 1 கப் மல்லாட்டை, கொஞ்சமாக புளி, 1 பல் பூண்டு, நான் 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. 1 கப் தேங்காய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னாக்கா வழவழன்னு ஆகிடும், சட்னி நல்லா இருக்காது சாப்பிட்றப்ப. அதனால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிங்க. புளி ஏன் போடுறோன்னா, நம்ம மல்லாட்டையோட டேஸ்ட் எடுத்து கொடுக்குன்றதுனால தான் புளி போடுறோம். தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கணும். பொரிஞ்சோடனே 1 கை வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் தான். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம சட்னியில் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் ஏன் போட்டிருக்கேன்னாக்கா, வெங்காயம் போட்டு நம்ம தோசையில் தொட்டு சாப்பிடக்குள்ள அந்த நறுக்குன்னு இருக்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மல்லாட்டை சட்னிக்கு. அதனால தான் வெங்காயம் போட்டிருக்கேன். தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றி மேலே கொஞ்சமாக ஆனியன் வேணால் போட்டுக்கலாம், நம்ம வேணாட்டினாலும் விட்டுடலாம். போட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வெந்துச்சுன்னா நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். பரட்டி போட்டு எடுத்து தட்டில் வச்சு நம்ம சட்னியோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லா அட்டகாசமாக இருக்கும். இது மாவு அரைக்கிற லிங்க்கு வேணும்னாக்கா கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இட்லி, தோசை எல்லாமே ஊற்றிக்கலாம். தேங்க்யூ. கம்பில் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன்லாம் அதிகமாக இருக்குது. பெண்களும் குழந்தைகளும் அவசியம் எடுத்துக்க வேண்டியது. வயசானவங்களும் எடுத்துக்கலாம். அதனால் அவசியம் வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க.